பொதுவா ராமரை ரசிக்கக்கூடியவர்கள் சொல்லுவார், ராமர் அளவுக்கு கிருஷ்ணர் கஷ்டத்தை அனுபவிச்சாரான்னு. ஆனா அடியனுடைய அபிப்பிராயத்துல ராமரை விட கஷ்டம் அனுபவிச்சவர் கிருஷ்ணர். ஏன்னா பாருங்க, பெத்த அம்மா 6 குழந்தைகளை பெத்து அதை கொன்ன கம்சன் 7வது குழந்தையும் தங்கவில்லை, கர்ப்பம் தங்கவில்லைன்னு சொல்லி ஒரு மிஸ்கேரேஜ்னு சொல்லிடுறான். 8வது குழந்தையாக கண்ணன் பிறக்கின்றான். அதனால அந்த குழந்தை பிறந்த வேளையிலேயே பெற்றோர்களை பிரிந்தது. என்ன ஒரு துயரமான விஷயம். எந்த கிராமத்துக்கு கண்ணன் சென்றானோ அந்த பெரியவர்கள் தான் தன் பெற்றோர்கள்னு நினைச்சா, அந்த நந்தகோபாலன் யசோதை தான் இவர் தான் பிள்ளைன்னு நினைச்சா. 10 வயசு அந்த குழந்தை காலத்துக்குள்ள தொட்ட இடத்துல எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கும்பா. இப்படி தொட்டா ஒரு அசுரன், அப்படி தொட்டா ஒரு அசுரன். காத்தா திருநாவர்த்தன்னு வரான். பேய்முலை நஞ்சுண்டுன்னு பால் கொடுக்க வந்த பூதனை என்கின்ற அரக்கி வந்தாள். சரி, ஒரு சகடம் ஒரு ஒரு வண்டி கிட்ட விடலாம்னு பார்த்தா அது ஒரு அசுரன். பிரளம்பன், கேஷி, அகன், தேனுகன், என்னென்னவோ அசுராள். 10 வயசு குழந்தைக்குள்ள. சரி, 10வது வயசுல குழந்தை கிட்ட வந்து சொல்றா, இது உங்க அப்பா அம்மா இல்ல, இன்னொருத்தர் தான் உங்க அப்பா அம்மா வாங்குறா. சொந்த தாய்மாமா கம்சன் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து குவலையாபியிடங்கிற யானை, முஷ்டிக சாணூர்கள், மல்லர்கள் அவர்களை எல்லாம் ஏவி அனுப்பினான். அவர்களையும் கொண்டு தீர்த்து, கம்சனையும் கொண்டு தீர்த்து, தாய் தந்தையினரை ஜெயிலேந்து மீட்டெடுத்து, அப்புறம் ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா, ருக்மிணிக்கும் தனக்கும் பிறந்த குழந்தையான பிரத்யும்னனை 10 நாள் குழந்தையா இருக்கிறதுக்குள்ள சம்பரன் ஒரு அசுரன் கடத்தின்னு போயிடுறான். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.